இந்த சாப்டரில் எப்படி ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேபிள், கொரீஸ், ஃபார்ம்ஸ் எல்லாமே தேவை. ஸோ அதெல்லாம் வச்சு புதுசாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று டெவலப் பண்ண போகிறோம். ஸோ ரிப்போர்ட் அப்படிங்கிறதுனால உங்களோட அவுட்புட் தான். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிற டேபிள், கொரீஸ், ஃபார்ம்ஸ், மேக்ரோஸ், மாடல்ஸ் எல்லாத்தையும் இந்த ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்ஸாக நீங்கள் ரிப்போர்ட்டில் யூஸ் பண்ணுறது அந்த கொரீஸும் ஃபார்ம்ஸும் இருக்கும். ஸோ ஃபார்ம்ஸ் மூலியமாகவும் இந்த ரிப்போர்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் மெத்தட். ஸோ டேபிளில் அப்டேட் பண்ணால் கொரீஸ் அப்டேட் ஆகும். கொரீஸ் அப்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம்ஸ் அப்டேட் ஆகும். ஃபார்மில் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ்லேயும் போகும். அது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ எப்படி ஒரு ரிப்போர்ட் நம்ம கிரியேட் பண்ணுறது? ஸோ கிரியேட்டில் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேனல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே என்னென்ன பார்த்தீங்களோ அது எல்லாமே இங்கே இருக்கும். பட் என்ன பேர்லனா ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ரிப்போர்ட் விசார்டு. ஸோ விசார்ட்னாலே டிஃபால்ட்டாக ஒரு செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். இந்த ரிப்போர்ட் லாஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணதை ரிப்போர்ட்டாக கொடுத்துரும். ரிப்போர்ட் டிசைனும் பிளாங்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒன்றையும் ஆட் பண்ணி ரிப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ லேபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டுக்கு தேவையான ஒரு ஹோம் பேஜ் மாதிரி இருக்கும். இப்போ ரிப்போர்ட்ஸ் விசார்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆட் பண்ணலான்னு பார்த்தலாம். ஸோ ரிப்போர்ட் விசார்ட்னு கொடுத்துட்டேன். ரிப்போர்ட் விசார்டில் எந்த டேபிள்ஸுக்கு இல்லை எந்த கொரீஸுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. ரிப்போர்ட்னாலே ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணுறது டாக்குமெண்ட்ஸ் தான் ரிப்போர்ட்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த டேபிள் கொரீஸ் எல்லாமே கேட்டாயிருக்கும். ஸோ எதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துங்க. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண எல்லாமே இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு தான் நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. ஸோ பர்ச்சேஸில் என்னென்ன ஃபீல்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்களோ எல்லா ஃபீல்டுமே இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபீல்டில் எதெல்லாம் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் வேணும், இப்போ யாருக்கு நீங்கள் ரிப்போர்ட் தரப்போகிறீங்க, அதான் இந்த கான்செப்டில் மிக முக்கியமானது. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். இப்போ மேனேஜ்மெண்ட்டிட்ட போய் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர், ஸோ எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டு, இன்றைக்கி பர்ச்சேஸ் ஆர்டர் டேட்டு கொடுத்தோம். ப்ராடக்ட் ஐட்டம், என்ன ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணோம், யாருக்காண்டி பண்ணோம், யூனிட் நேமு, யார்கிட்டேருந்து வாங்கினோம், வந்துடுச்சா, ப்ரைஸ் எவ்வளவு. ஸோ இது மாதிரி 5 லிஸ்ட்டு போதும். இதே ஒரு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்க தான் கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம், நீங்கள் கொடுத்த பிஆர் டேட் எவ்வளவு, நாங்கள் கொடுத்த பிஆர் டேட் என்ன நீங்கள் கேட்டீங்க, ப்ராடக்ட் நேமு, யார்கிட்டேருந்து வாங்கினோம், என்றைக்கு தர்றோம். ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு ரிப்போர்ட் நம்ம கொடுப்போம். ஸோ மார்க்கெட்டிங்கில் பிஓ நம்ம கொடுக்கலாம், இல்லை பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் நம்ம கொடுக்கலாம், யூனிட் நேம், ஸோ எது வேணாலும் கொடுத்துக்க முடியும். ஸோ பர்ச்சேஸில் உள்ளவருக்கு பிஓ நம்பர் தேவை, பிஆர் நம்பர் தேவை, ப்ராடக்ட் ஐட்டம், யூனிட் நேம், ஸோ எல்லாமே அவருக்கு தேவை. ஸோ அது மாதிரி யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக நீங்கள் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் இல்லை அது ஒரு மெயின்டெனன்ஸ், ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஐட்டம் தேவை. ஸோ அந்த ஐட்டம் அவங்களுக்கு தேவை, என்றைக்கு வரும், எத்தனை குவான்டிட்டிஸ் வரும், இது மட்டும் அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னால் போதும். ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிஓ நம்பர், பிஆர் நம்பர், பிஓடிடி எதுவுமே தேவையில்லை. பட் அவங்க கொடுத்தது பிஆர் நம்பரை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிஆர் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க, இந்த பிஆர் நம்பரில் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்க சொல்லியிருந்தீங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ப்ராடக்ட். ஏன்னா யூனிட் நேம் நீங்கள் தர வேண்டியதில்லை, யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ டேரெக்டாக கொடுத்துடலாம். இப்போ யூனிட் 1 கேட்டிருந்தாங்கன்னா யூனிட் 1 தான் நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூனிட் நம்பர்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒர்க் ஷாப்புக்கு எவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது, எத்தனை குவான்டிட்டி கேட்டிங்க, அது நம்ம யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ சீப்பாக வாங்கினாலும் சரி, இல்லை பெஸ்ட் குவாலிட்டி வாங்கினாலும் சரி, எது வேணாலும் வாங்கிக்க முடியும். ஸோ அவரோட ஜிப் கோடு, அவர் அட்ரஸ் எதுவுமே தேவையில்லை, கான்டாக்ட் நம்பர்ஸ் தேவையில்லை, ஃபோன் நம்பர், ஃபாலோஅப் எதுவுமே தேவையில்லை, டோட்டல் அமௌண்ட். ஸோ அவருக்கு நீங்கள் கொடுத்த பிஆர் நம்பருக்கு உள்ள ப்ராடக்ட் நேமு, இத்தனை குவான்டிட்டிஸ் இருக்குது, ஸோ இது எப்போ வரும், டெலிவரி டேட்டு, ஸோ டெலிவரி டேட் இருந்தாலும் டெலிவரி டேட் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த 3 டீட்டெயில்ஸை மட்டும்தான் நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக ஜெனரேட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா நெக்ஸ்ட் இது 3 வருது, ஃபஸ்ட்டு பிஆர் நம்பர், ப்ராடக்ட் நேம் அண்ட் குவான்டிட்டி. ஸோ இந்த 3 இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டரா கேட்கும். ஸோ பிஆர் நம்பர் என்ன ஆர்டரில் வரணும், ப்ராடக்ட் நேம் என்ன ஆர்டர்னு கேட்குது. ஸோ பிஆர் நம்பர் அசெண்டிங் ஆர்டர்லேயே வரட்டும். நெக்ஸ்ட் லேஅவுட்டு. ஸோ இப்போ புதுசாக நீங்கள் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும், ஏன்னா எல்லாமே இது டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை எடுத்துக்கும். ஸோ அது எந்த டெம்ப்ளேட் எடுத்துருக்கும், ஒரு காலம் ஃபார்மேட்டாக. காலம்னா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இன்க்ளூடிங் டீட்டெயில்ஸ் இப்படி இருக்கும், டேபிளர் இப்படி இருக்கும், ஜஸ்டிஃபைடு இப்படி இருக்கும். மேக்ஸிமம் இது ரிப்போர்ட் அப்படிங்கிறனால நம்ம மேக்ஸிமம் என்னென்னா டேபிளில் கொடுத்துக்கலாம், ஏன் என்ன குவான்டிட்டிஸ்னு வரிசையாக இருக்கும். ஸோ அதுமாதிரி அவங்க நிறையா காம்பவுண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் வரும். ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் வே எதுனா டேபிளர் ஃபார்ம் தான். ஸோ ரிப்போர்ட் நீங்கள் ஒரு பேப்பரில் தான் பிரிண்ட் எடுக்க போகிறீங்க. ஸோ அதை நம்ம டிசைன் பண்ணது அவசியம். ஸோ பிரிண்ட் எடுக்கும்போது எப்படி எடுப்பீங்க, நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக எடுப்பீங்களா,
இல்லை போர்ட்ரைட் எடுப்பீங்களா? ஸோ நிறையா ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நம்மள்ட்ட ஒரு 3 ஃபீல்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை வேறு எதுவும் ஒரு ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு எல்லா ஃபீல்ட்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அவர் பிரிண்ட் எடுக்கணும். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ 15 ஃபீல்ட்ஸையும் நம்ம போர்ட்ரேட்டாக வைக்கிறது கஷ்டம். இதை லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ஒரே வியூவில் எல்லாத்தையும் பார்த்துட முடியும். ஸோ அதனால இங்கே லேண்ட்ஸ்கேப்பாக வைக்க போகிறீங்களா இல்லை போர்ட்ரேட்டாக வைக்க போகிறீங்களா இருக்கும். ஸோ போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப் நம்மள்ட்ட 3 தான் இருக்குது, 3 செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், ஸோ இந்த ரிப்போர்ட்டை என்னென்னு ஜென்ரேட் பண்ணுவீங்க? ஃபார் ஒர்க் ஷாப். ஸோ ஒர்க் ஷாப்புக்கு இந்த டீட்டெயில்ஸ். ஸோ நீ எப்போ பிரிண்ட் எடுத்தாலும் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போகும். ஸோ புதுசாக ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறேன், இல்லை புதுசாக ஒரு ஃபார்ம் பண்ணி புதுசாக டேட்டா என்ட்ரு பண்ணுறேன். ஸோ நான் என்ட்ரு பண்ண டேட்டா மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னாலும் அந்த வியூ உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ ப்ரிவ்யூ த ரிப்போர்ட், மாடிஃபை த ரிப்போர்ட் டிசைன். ஸோ ப்ரிவ்யூ த ரிப்போர்ட்னு கொடுத்துருங்க, உங்களுக்கு ரிப்போர்ட் டிசைன் க்ரியேட் ஆகிரும். ஸோ அந்த டேபிள் என்னென்ன இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஸோ ஒர்க் ஷாப் பண்ணி கொடுக்குறேன். ப்ராடக்ட் நேம், பிஆர் நம்பர், அதாவது பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட் நம்பர் அப்படின்னு அவங்க தருவாங்க நம்மளுக்கு. ஸோ யாருன்னா ஒர்க் ஷாப் வந்து பர்ச்சேஸுக்கு தருவாங்க. இந்த பர்ச்சேஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ப்ராடக்ட் நேமு, குவான்டிட்டி. ஸோ இது 3 அவங்க தர டீட்டெயில்ஸ் தான். ஸோ இப்போ இந்த பிஆர் நம்பருக்கு இந்த ப்ராடக்ட் நேமு இத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு வரும். ஸோ டேட் வேணும்னா நீங்கள் என்றைக்கு வேணும் டேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் ஃபார்மில் ஆட் பண்ணிக்கிறதுனால தனித்தனியாக கொடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரி ஈஸியாக ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது நீங்கள் இதில் ரிப்போர்ட் வியூ, லேஅவுட் வியூ, டிசைன் வியூ 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ப்ரிவ்யூ ஆப்ஷன். ப்ரிவ்யூ ஆப்ஷன் வேண்டாம். ரிப்போர்ட் வியூ அப்படின்னா ரிப்போர்ட் வியூ டேரெக்டாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் ப்ரிவ்யூ பார்க்குறது நம்ம. ஸோ கீழே டேட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிரும். இந்த போட்டு பேஜ் நம்பர் கிரியேட் ஆகிரும். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கும் போது பேஜ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூன்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், பிஆர் நம்பர், ப்ராடக்ட் நம்பர், குவான்டிட்டி இது மட்டும் தான் இருக்குது. கீழே டீட்டெயில்ஸில் இருக்குது. ஸோ பேஜ் ஹெட்டர்ஸ் எதுனா பிஆர் நம்பர், ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி. ஸோ கீழே உள்ளது டீட்டெயில்ஸ். ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே என்ட்ரி பண்ணுற மெத்தடில் இருக்குது. பேஜ் ஃபுட்டரில் ஈக்குவல்னு போட்டு நவ்வுன்னு இருக்குது. ஸோ நவ் அப்படின்னா டைம். ஸோ இப்போக்கு என்ன டைம், டேட் எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது பேஜோட ஃபார்ம். மேலே 2 அப்பாஸ்ட் கூடி பேஜ் அண்ட் பேஜ்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன எத்தனாவது பேஜில் இருக்குது. ஸோ அண்ட் பேஜ் அப்படின்னாலே கரண்ட் டோட்டல் பேஜஸ், இது கரண்ட் பேஜஸ். ஸோ பேஜ் அப்படிங்கிறது 2 கோலன்ஸ் இருக்கிறதுனால இது அப்படியே டைப் ஆகும். ஸோ பேஜும் டைப் ஆகும். இந்த இடத்துல கரண்ட் பேஜ் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல டோட்டல் பேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதோட டிசைன் வியூவை இல்லை ரிப்போர்ட் வியூவை கொடுத்துக்கிறேன். இப்போ வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் சேர்ந்து ஆட் ஆகும். புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ஃபார்மில் போய் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபார்மோட கொரீஸ் உங்களுக்கு மாறும், இந்த கொரீஸோட டேபிள் உங்களுக்கு மாறும், டேபிளோட ரிப்போர்ட் உங்களுக்கு மாறும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ. ஸோ எப்படிலாம் டிசைன் பண்ண போகிறோம் ஃபார் ஒர்க் ஷாப். ஸோ பேக்ரவுண்ட் பிக்சர் வேணும், பேக்ரவுண்ட் பிக்சர் வச்சுக்கலாம், லோகோஸ் வேணாலும் லோகோ வச்சுக்கலாம். ஸோ டேட்டா நேம் எங்கே வேணும்னாலும் டேட்டம் டயத்தை இங்கே வச்சுக்க முடியும். ஸோ இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ நான் பார்க்குறேன். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு இந்த ரிப்போர்ட் நாமளும் ஓப்பன் ஆகுது. சார் ஓகே, எல்லாத்தையும் நான் செக் பண்ணிவிட்டு பிரிண்டர்னு கொடுத்தா பிரிண்ட் ஆகும். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது? ரைட் கிளிக் பண்ணுங்கள், லேஅவுட் வியூவில் நான் செட் பண்ணிக்க முடியும். இதான் என்னோடய டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் இந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். 3 நம்பர் இருக்குது. ஸோ இந்த இதுகிட்ட எந்த ப்ராடக்ட் நேம்னு அவங்க டைப் பண்ணல. இப்போ டேரெக்டாக போய் நான் ஈஸியாக டேபிளில் மாற்றும் போது இந்த ப்ராடக்ட் நேமும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ பர்ச்சேஸில் $2254 என்ன ஃபில் ஆகுனா ப்ராடக்ட் நேம் ஃபில் ஆகலை. ஸோ ப்ராடக்ட் நேம் என்னென்னா ஹிஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஹிஞ்சுன்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ்னு கொடுத்தோன்னா இந்த ஹிஞ்ச் வந்துட்டு. ஸோ இது மட்டும் ஹிஞ்சு க்ரியேட் ஆகலை. இப்போ பர்ச்சேஸில் அப்டேட் பண்ணவங்களுக்கு ஹிஞ்சு ஒன்று அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் எம்டி டேட்டாஸ். ஸோ இதை பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பர்ச்சேஸில் எது ஃபில் ஆகிருக்கு, ஃபில் ஆகலை அப்படின்னு. ஸோ இந்த இதை டெலீட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இதையும் டெலீட் பண்ணுறேன். ஓகே, அகெயின் டெலீட். ஓகே, ஃபைனலாக இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்டேட் ஆகாமல் இருக்குது. ரிஃப்ரெஷ்னு கொடுத்தேன்னா ஆல்ரெடி ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ எது டீட்டெயில்ஸில் இருக்கோ அதை மட்டும் நான் கொடுத்துக்க முடியும். இப்போ இதில் லேஅவுட் வியூ செட் பண்ணிக்கிறேன்.
செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் ஒரு பட்டன் செட் பண்ணி இந்த கிரியேட் ஆகிற இந்த ரிப்போர்ட் நம்ம டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எடுத்துக்கிறேன், இந்த இதுட்டு ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டன் நேமை நான் மாற்றிக்கிறேன். இந்த இதுட்ட பிரிண்ட்னு கொடுத்துட்டு இந்த இதுட்ட எது பொசிஷன் ஆகணும், ஸோ எந்த இதுட்ட பொசிஷன் ஆகணுமோ அதை செட் பண்ணிங்க. பொசிஷனை அரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம லேஅவுட் வியூ சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ லேஅவுட் வியூ எதுக்காண்டினா இதோட ப்ராசஸை நான் அசைன் பண்ண போகிறேன். ஸோ ப்ராசஸ் அசைன் பண்ணிவிட்டு இந்த இதுட்ட பிரிண்ட் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணும் போது என்ன ஆகணும், இந்த ரிப்போர்ட் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதே ஃபார்ம் பிரிண்ட் ஆகிறதுனால கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா மேக்ரோ பில்டர்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக மேக்ரோ பில்டர்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த மேக்ரோ பில்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவ்யூன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு சேவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட ரிப்போர்ட் வியூவை ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ ரிப்போர்ட் கிரியேட் ஆன உடனே உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ டேபிளில் என்னென்ன வியூஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். இந்த பட்டன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதை பிரிண்ட்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரிண்ட் ப்ரிவ்யூ காமிக்குது. ஸோ இதான் உங்களோட பிரிண்ட் செட்டிங்ஸ். ஸோ இந்த பேஜில் கடைசியில் தான் இந்த டேட் கிரியேட் ஆகும், பேஜ் நம்பர் கடைசியாக கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ரிவ்யூவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை நம்ம பிரிண்ட் கொடுக்குற வழியாக டேரெக்டாக பிரிண்ட் ப்ரிவ்யூ அக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரிப்போர்ட் எப்போ ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டேட்டா பேஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது இது ஓப்பன் ஆகணும். ஸோ ஏற்கனவே கிரியேட் பண்ண இந்த CLM அப்படிங்கிற ஃபார்முக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும். ஏன் அப்படின்னா இது உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எது மூலியமாக இன்செர்ட் பண்ணுவீங்கன்னா இந்த ஃபார்முங்கிற CLM மூலியமாக தான் இன்செர்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட டிசைன் வியூவை மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இதில் ரிப்போர்ட் ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷனை க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ அப்படின்னு செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பட்டன்ஸில் இங்கே ஒரு பட்டன் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஆகணும், ரிப்போர்ட் ஜென்ரேட்டர் இல்லை பிரிண்ட் ப்ரிவ்யூன்னு ஓப்பன் ஆகணும். ரெக்கார்ட் ஆப்ரேஷன், நேவிகேஷன் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபார்ம் ஆப்ரேஷன்னா ஓப்பன் ஃபார்ம். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டீங்க, இல்லை ஏற்கனவே ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறது ஒரு ஃபார்ம் அப்படின்னா ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, அதனால் ரிப்போர்ட் ஆப்ரேஷனில் இந்த பட்டன் மூலியமாக ஒரு ரிப்போர்ட்டை தான் ஓப்பன் பண்ணணும். இல்லை டேரெக்டாக பிரிண்ட் கொடுத்தாலும் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பிரிண்டில் டேரெக்டாக இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இதிட்ட பிரிண்ட் ப்ரிவ்யூ இல்லை ப்ரிவ்யூ ரிப்போர்ட்னு வைக்கிறேன். ஸோ இல்லை பிரிண்ட் ரிப்போர்ட் டேரெக்டாக பிரிண்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துக்க முடியும். இப்போ ஜஸ்ட் அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எந்த ரிப்போர்ட்னா ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை, ஏன்னா உங்கள்கிட்ட என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்புங்கிற ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட், ஸோ இந்த இதிட்ட எந்த மாதிரி அது டிஸ்பிளே ஆகணும், ரிப்போர்ட் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதிட்ட ரிப்போர்ட்டும் ஒரு ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணும்போது உங்களோட என்டையர் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். பிரிண்ட்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். கிளிக் பண்ணுறேன். ரிப்போர்ட்னு அந்த கேப்ஷன்லேயும் உங்களுக்கு என்னென்னு தெரியும், ரிப்போர்ட்னே தெரியும். ஸோ ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி அசைன் பண்ண போகிறீங்கன்னா கிளிக் பண்ணும்போது என்ன ஆகணும், ஸோ கிளிக் பண்ணும்போது ஸோ மேக்ரோ பில்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஃபார் ஒர்க் ஷாப்புங்கிற ரிப்போர்ட் ஒன்று உங்களுக்கு அசைன் ஆகிருக்கு. ஸோ இந்த இதிட்ட சேவ் பண்ணுறேன், க்ளோஸ். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் கொடுத்ததுனால அது அசைன் ஆகிருக்கு. சேவ் பண்ணிட்டேன், இதையும் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பர்ச்சேஸ் ஆர்டுங்கிற ஃபார்மை நான் ஃபார்ம் வியூக்கு மாற்றுறேன். ஸோ நாமளும் ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன ஓப்பன் ஆகும், இது மாதிரி எம்டி ஸ்பேஸை ஓப்பன் ஆகும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இந்த ஃபார்மை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிப்போர்ட்னு ஒரு புது ஐக்கான்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் ஐக்கான்ஸை நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதான் உங்களோட ரிப்போர்ட் ஆப்ஷன். ஸோ ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் ஒன்று பிரிண்ட் ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணாமல் இதுலேயே க்ளோஸ் பட்டன் வேணாலும் க்ளோஸ் பட்டன் வைக்கலாம், இல்லை திரும்பி இதை ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலும் இந்த ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இதிட்ட ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ, ஸோ டிசைன் வியூவில் இன்னொரு பட்டன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பட்டன்ஸ் எதுக்கு அப்படின்னா ரிட்டன் நீங்கள் அந்த ஃபார்முக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இந்த இதிட்ட அந்த பட்டன்ஸ் இருக்குது. லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஸோ இதோட நேம் என்ன,
ஸோ கமாண்ட் 15க்கு பதிலாக பேக்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்னா உங்களோட ஃபார்ம் லெவல்ஸ்க்கு அது ஃபார்ம் ஆகும். ஸோ பேக்னு கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன ஆப்ஷன் டேரெக்டாக நீங்கள் ரிப்பனில் கொடுக்கும்போது அந்த ஆப்ரேஷன் எடுத்துக்கல. அதனால் எகெயின் நீங்கள் ஃபார்ம் ஆப்ரேஷன் நீங்கள் மேக்ரோ பில்டர்ஸ் வழியாக பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணும்போது மேக்ரோ பில்டர்ஸ் ரன் ஆகணும். ஸோ எந்த மாதிரி மேக்ரோஸ் ஓப்பன் ஆகும்னா ஓப்பன் ஃபார்ம் அப்படிங்கிற மேக்ரோ ஓப்பன் ஆகணும். ஃபார்ம் நேம் கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன ஃபார்ம் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட்டில் வரும். ஸோ இந்த பேக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறது மூலிமா CLM அப்படிங்கிற ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆகிற ஃபார்ம் என்ன மெத்தடில் தெரியணும் அப்படின்னா ஃபார்ம் மெத்தடில் தெரியுமா டிசைன் மெத்தடால் பிரிண்ட் பண்ண கேட்கும். உங்களுக்கு ஃபார்ம் மாதிரியே தெரியட்டும். ஃபில்டர் வேணால் நீங்கள் ஃபில்டர் ஆட் பண்ணிக்கலாம். டேட்டா மோட் அடுத்தது இந்த ஓப்பன் கண்டிஷன். ஸோ அது புது விண்டோவில் ஓப்பன் ஆகணுமா இல்லை ஹிடன் விண்டோவில் ஓப்பன் ஆகணுமான்னு கேட்கும். ஸோ அது நார்மலாக உள்ள ஹிடன் விண்டோவில் ஓப்பன் ஆகட்டும். இதை சேவ் பண்ணிட்டேன். க்ளோஸ். இப்போ இதோட ரிப்போர்ட் வியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுமாதிரி ரிப்போர்ட் ஜெனரேட்டதுக்கு அப்புறம் பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் பேக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா எகெயின் ஃபார்ம் வியூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம் வியூவில் நீங்கள் டேட்டாஸை டைப் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்னு கொடுத்தா அது அப்டேட் ஆகும். இப்போ நான் ஃபார்ம் வியூவில் ரிப்போர்ட் பார்க்குறேன். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணது வீல்ஸ். ஸோ இதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூவில் ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபீல்டில் PO நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ PO நம்பர் எங்கே இருக்கணுமோ இந்த இதிட்ட க்ரியேட் ஆகிருக்கணும். ஸோ இல்லைனா க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஸோ எந்த சேவஸ் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக ஆட் பண்ணது நீங்கள் வீல்ஸ்னு ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ புதுசாக ஒரு ப்ராடக்ட் இப்போ ஆட் பண்ணுவோம். இல்லைனா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் ஃபார்ம்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஃபார்ம்னா இந்த ஹோம் பேஜ். ஸோ ஓப்பன் பண்ணும்போதே ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் அப்படிங்கும்போது இந்த ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகுது. இதில் PO நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். PO நம்பரை பார்த்தீங்கன்னா info 215 டைப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த PR நம்பர் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். PR டேட் கண்டிப்பாக டைப் பண்ணி ஆகணும். 16 ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில் ஆகுது. ஸோ PR கோடு என்னென்னா 321 JKன்னு டைப் பண்ணியிருக்கேன். யூனிட் நேம் DIS யூனிட் இல்லைனா கேஸ்டிங் யூனிட் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்ப கவர் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு இது எத்தனை குவான்டிட்டிஸ் வேணும். ஸோ இந்த குவான்டிட்டிஸ் நீங்கள் பாயிண்டில் கொடுத்தா என்ன ஆகும் 3.5 ஆட்டோமேட்டிக்காக அது ரவுண்ட் ஆஃபாக கிரியேட் ஆகிரும். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த இதை பாயிண்ட் வேல்யூ தராமல் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ மாதிரி கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ சப்ளையர் நேம் யார் சப்ளையர் நேம் இங்கே HRI அலை ப்ரைவேட் லிமிடெட்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ மெயில் ஐடிஸ் ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் இந்த யூனிட் நேமும் குவான்டிட்டி தான் ஃபில் பண்ணணுமே தவிர இதெல்லாம் ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஃபோன் நம்பர்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணலாம்னா அந்த எம்டி ஸ்பேஸ் அது கிரியேட் ஆகிரும். இப்போ டன்னு கொடுத்தா டீட்டெயில்ஸ் ஆட் ஆகும். ஸோ டன்னு கொடுத்துட்டேன். PO டீட்டெயில்ஸ் ஹேஸ் பீன் ஆடட் அப்படின்னு SMS வந்திருக்கு. ஸோ இந்த SMS ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேபிளுக்குள்ளே அந்த ஃபார்ம் உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். ஸோ இந்த இதில் கண்டிப்பாக இந்த டேபிள் உங்களுக்கு அப்டேட் ஆகியிருந்திருக்கும். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறப்ப இது எம்டி ஸ்பேஸாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ ரிப்போர்ட்னு கொடுத்தேன்னா உங்கள் ஒர்க் ஷாப் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணீங்க கவர்னு ஒன்று கிரியேட் பண்ணீங்க. ஸோ info 215 அப்படின்னு கோட் கிரியேட் பண்ணீங்க. கவர் கிரியேட் பண்ணீங்க. 4 நம்பர்ஸ்னு கொடுத்தீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபார்மில் கொடுக்கும்போது டேபிள் அப்டேட் ஆகி அந்த டேபிளோட கொரிஸ் அப்டேட் ஆனிச்சு. அந்த கொரிஸ் அப்டேட் ஆனோடனே இந்த இடத்துல உள்ள ரிப்போர்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இதை மாற்றிக்க முடியும். ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண இந்த பேக் பட்டனை சேவ் பண்ணாதனால அந்த பேக் பட்டன் ஹைட் ஆகிருக்கு. ஸோ எகெயின் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா லேட் வியூ இதில் ஒரு பட்டன்ஸ் தேவை. ஸோ அந்த பட்டன் எங்கே இருக்கணும் கிரியேட் பண்ணுறீங்க எக்ஸாக்டாக நீங்கள் அதை மூவ் பண்ணோம் அப்படின்னா டிசைன் வியூவில் போய் இதை பிக் பண்ணிங்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் வியூ போங்க. நீங்கள் பேக்குன்னு கொடுத்தா எந்த ஆக்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. ஏன்னா இன்னும் நீங்கள் மேக்ரோஸ் அசைன் பண்ணல. ஸோ இதுக்கு மேக்ரோஸ் அசைன் பண்ணுறதுக்கு லேயர்ஸ் வியூவோ இல்லை டிசைன் வியூவோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லேயர் வியூவில் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஷீட்டை கிளிக் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஷீட்டில் ஆன் கிளிக்கில் மேக்ரோ ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேக்ரோஸ் என்ன அப்படின்னா ஓப்பன் ஃபார்ம்
என்ன ஃபார்ம் ஓப்பன் ஆகணும்? சிஎல்எம்ங்கிற ஃபார்ம் ஓப்பன் ஆகணும். ஸோ இதில் என்ன ஃபார்மேட்டில்? ஃபார்ம் ஃபார்மேட்லேயே ஓப்பன் ஆகட்டும், நார்மலாக ஓப்பன் ஆகணும். ஸோ சேவ்னு கொடுத்துட்டு க்ளோஸ். ஸோ எகெயின் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ புதுசாக உள்ளே வந்துன்னு நீங்கள் ஓப்பன் ஃபார்ம்னு கொடுப்பீங்க, இன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் உங்களுக்கு. ஸோ வெல்கம் டு இன்ஃபர்மீடியன் வந்தேன்னா ஓகே. இதோட ஹோம் பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இதில் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட்னு கொடுங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஏற்கனவே பண்ண இதுவரையும் நீங்கள் ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அது பேர் ரிப்போர்ட். சரி ரிப்போர்ட்னு கொடுக்குறேன். ஃபார் ஒர்க் ஷாப்னு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன வேணும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு. ப்ராடக்ட் நேம் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் கொடுக்கல. ஸோ இதை தான் நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் கொடுத்தீங்க, அதனால் இது உங்களுக்கு மிஸ்அலைன் இருக்கும். ஸோ இதில் பிரிண்ட் பேக் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிரிண்ட் பண்ணால் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதுவும் மாற்ற போகிறேன், வேறு சேஞ்சஸ் என்ன க்ரியேட் பண்ண புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பேக்னு போய் இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் உள்ள டீட்டெயில்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிட். தேங்க்யூன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஓகேன்னு செட் பண்ணிங்கன்னா ஃபுல் அப்ளிகேஷன் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். எகெயின் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரிஃப்ரெஷ்ஷாக அது புதுசாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஃபார்மில் டேரெக்டாக நீங்கள் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பிரிண்ட் பேக்னு 2 ஆப்ஷன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பிரிண்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் சைஸ் செட் பண்ணாலும் சைஸ் செட் பண்ணிக்க முடியும், மார்ஜினாலும் மார்ஜின் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிறனால எந்த மாதிரி வேணும் ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் அசைன் பண்ணிட்டீங்க, லேண்ட்ஸ்கேப் காலம் எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. இந்த ரிப்போர்ட் விசார்டை தவிர இங்கே உள்ள பிளாங்க் ரிப்போர்ட், ரிப்போர்ட் டிசைன், ரிப்போர்ட் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரிப்போர்ட் விசாவில் என்னென்ன பண்ணீங்களோ அதே ஆப்ஷன்லாம் இங்கே பண்ணுவீங்க. ரிப்போர்ட் விசாவில் ஆட்டோமேட்டிக்காக நீ ஃபீல்டில் லோட் பண்ணி டிசைனை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளாங்க் ரிப்போர்ட்டில் எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ரிப்போர்ட் டிசைனில் ஃபீல்டு மட்டும் வரும், மற்ற டிசைனை நீங்கள் பார்க்கணும். ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல லாஸ்ட்டாக எந்த டேபிள் எந்த கொரிஸ் நீங்கள் அப்டேட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் ஃபார்ம். ஸோ இந்த ஓப்பன் ஃபார்ம் தான் நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க, அதனால் இந்த ஓப்பன் ஃபார்ம் அப்படியே உங்களுக்கு ரிப்போர்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த சிஎல்எம்னு வச்சுருக்கேன். சிஎல்எம்னு கிளிக் பண்ணிவிட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கிரியேட்டில் போய் நான் ரிப்போர்ட்னு கொடுத்தேன்னா எது வருது பாருங்கள், இங்கே கர்சர் எதில் இருக்கோ அது உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகிரும். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் பட்டன்ஸ் வச்சு இதை பிரிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பேக் போகலாம் சரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எகெயின் கிரியேட்டில் ரிப்போர்ட் டிசைன். ஸோ புதுசாக ஒரு ரிப்போர்ட் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ எம்டி ஸ்பேஸாக இருக்கும். பேஜ் ஹெட்டர் வேணும், டீட்டெயில், பேஜ் ஃபுட்டர்ஸ். ஸோ இதில் தனித்தனியாக நீங்கள் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள டிசைனில் ஆட் எக்ஸிஸ்டிங் ஃபீல்ட்ஸை கொடுப்பீங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் நீங்கள் பட்டன்ஸ் ஆட் பண்ணால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீல்ட்ஸில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும், எந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறீங்க, ஸோ அது மாதிரி நீங்கள் தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட்டில் பிளாங்க் ரிப்போர்ட். ஸோ இப்போ இது மாதிரி ஹெட்டர் ஃபுட்டுன்னு க்ரியேட் ஆகாமல் ஃபுல்லாகவே பிளாங்காக க்ரியேட் ஆகும். ஸோ இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தனித்தனியாக வியூ க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இது எதையுமே நீங்கள் ஆட் பண்ண முடியாது, இந்த பட்டன்ஸ் தவிர எதையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ எப்படி இந்த அலைன்மெண்ட்லாம் பண்ணுறது அப்படின்னா எகைன் நீங்கள் வியூவில் போய் லேஅவுட் வியூ செட் பண்ணணும். ஸோ லேஅவுட் வியூவில் டிசைன் வியூ செட் பண்ணால் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டேரெக்டாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிரியேட்டில் ரிப்போர்ட் டிசைன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த டிசைன் வியூ ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட டிசைன் வியூ. கிரியேட்டில் பிளாங்க் ரிப்போர்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா பட்டன்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் வியூ கொடுத்து தான் ஆகணும். ஸோ டேரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிசைன் வியூ போய் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ லேபிள்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை டிசைன் பண்ணுறது. ஸோ ப்ராடக்ட் நம்பர் என்ன, டைமென்ஷன் எந்த மாதிரி இருக்கணும், நம்பர் ஆஃப் கிராஸ் எத்தனை இருக்கணும்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிரிண்ட்டையும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த யூனிட்டை மெஷர் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க, இங்கிலீஷ் மெட்ரிக் 2 ஆப்ஷன் இருக்குது, அதுமாதிரி ஷீட் ஃபீட் கன்யூஷன் இருக்குது. ஸோ இதில் ஃபில்டர் பை மேனுஃபேக்சர்ஸ், இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ மேனுஃபேக்சர் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணினாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேனுஃபேக்சர் தான் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ எந்த மாதிரி சைஸில் இந்த லேபிள்ஸ் வேணும் உங்களுக்கு கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸோ இதில் கிளிக் பண்ணுற ஃபாண்ட் என்ன இருக்கணும், அதோட சைஸ் என்ன இருக்கணும், ஸோ ஃபாண்ட் வெயிட்டு அண்ட் டெக்ஸ்ட் கலர் என்ன இருக்குன்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபீல்டில் இந்த லேபிளில் க்ரியேட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டில் பிஓ நம்பரும்
ப்ராடக்ட் நேமும் இதில் ஓப்பன் ஆகணும். ஓகே. ஸோ இன்னொரு ஃபீல்டு, அதாவது இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஃபீல்டில் எது வரணும் அப்படின்னா சப்ளையர் நேம் கிளிக் ஆகணும். அந்த சப்ளையர் நேமில் குவான்டிட்டிஸ் என்ன இருக்குது, இல்லை சப்ளையர் அட்ரஸ். ஸோ சப்ளையர் நேமும் சப்ளையர் அட்ரஸும் ஒரு தனி லேபிளாக க்ரியேட் ஆகணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லேபிளுக்கு நேம் கேட்கும். நான் எல்பிஎல்னு செட் பண்ணிவிட்டு ஃபினிஷ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஹார்பேஜ் ஒன்று இதில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி சேவ். ஸோ இது மாதிரி லேபிள் நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள்ஸ், கொரிஸ் அண்ட் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரிப்போர்ட்டை டெவலப் பண்ணுறது, எப்படி வேறு டேட்டாஸை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் நீங்கள் க்ரியேட் பண்ண டேபிள்ஸ், கொரிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் மூலியமாக க்ரியேட் பண்ண ரிப்போர்ட்ஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், என்னென்ன ஃபார்மெட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம்.